ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். நம்ம எல்லாருமே ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிப்போம். நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது யோசிப்போம். இது ஒரு பெரிய டாப்பிக்காகவே நமக்குள்ளே போயிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஒவ்வொரு டைம் பீரியட் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் கடைசி வரைக்குமே. நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங் இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங் வாட் எவர் இட் இஸ், நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்குள்ளே வர்றோம் அப்படின்னம்னா, டெக்னிக்கலில் ரெண்டு யூஸ் பண்ணுறோம். ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன், இன்னொன்று பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ நான் இதில் எது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இதில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்த்தரலாம். அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ரெண்டுமே நமக்கு எப்படி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு இது எந்த மாதிரி நமக்கு ஐடியா கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கங்க. ஸோ இப்போ நம்ம தன் சார்ட்ஸில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னம்னா, நம்ம மேனுவலாக அனலைஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன, அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அது ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம மேனுவலாக நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ட்ரெண்டாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், அதே மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணோம். இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டூல்ஸ்னே இருக்கும். ஓகே, ஸோ இதில் ட்ரெண்ட் லைன், ஹாரிசான்டல் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து பேரலல் சேனல் அண்ட் ஃப்ளாகுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷனு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதுக்கடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பேட்டர்ன்ஸ். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போது சைஃபர் பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லைனா ஏபிசிடி பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், எலியாட் வேவ்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்கான டூல்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கடுத்து என்ன, ஜோன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெக்டாங்கிள் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த டூல்ஸ் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ இது என்னன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, இப்போ ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் எப்படி ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு பாத் டூல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணும்போது இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து தான் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து வர்றேன். மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு, அண்ட் எகெயின் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு அடுத்து நம்ம சொல்கிறது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகே, இது மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கானா அப்படி கிடையாது. இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேரலல் சேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த சேனலை நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் க்ளீனாக ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சேனலும் நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு சேனல் நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரா பண்ணிட்டோம். அதாவது இதுதான் கரெக்டாக ஒரு சேனல் அப்படின்னா வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி நான் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு, 2 டைம் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது என்னோட என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். ஸோ இது என்னென்னா இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டையுமே வச்சு கடைசியில் ஒரு முக்கியமான இது பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே, ஃபைன். இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போது தன் சார்ட்ஸில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப்எக்ஸ்னு ஒன்று இருக்கும், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸுமே இந்த இடத்துல வரும். ஓகே, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. பட் இதில் நம்ம ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம ட்ரெண்டு, என்ட்ரி, ஸோ இதெல்லாமே ஒன்றா பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் இஎம்ஏ கிராஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இஎம்ஏ கிராஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு 2 இஎம்ஏ எடுத்துக்கிறோம்.
அது வந்து கிராஸ் ஆகும்போது பை கிராஸ் அண்ட் செல் கிராஸ். ஓகே, அதுதான் சிம்பிளாக பை ட்ரெண்ட் அண்ட் செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இண்டிகேட்டர் பேஸ்டில். இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணால் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து இன்புட்ஸ், இதில் வந்து நான் இதை வந்து 20 அப்படிங்கிறத வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக விஷுவலாக இருக்கணுங்கிறக்காக நான் ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னென்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் ஒரு லைன் இருக்கா, ஸோ அது வந்து 20 EMA, 9 EMAங்கிறது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு மேலே வந்து 20 EMA இருக்குது, கீழே 9 EMA இருக்குது அப்படின்னா அது வந்து செல் ட்ரெண்ட். இப்போ இதே இது மாற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து நமக்கு வந்து 20 EMA, மேலே 9 EMA இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து பை ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இப்போது ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம எப்படி வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம், நம்ம ஜென்ரலாக வந்துட்டு லைன் மார்க் பண்ணி இது வந்து செல் ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சோம். பட் இங்கே ஒரு இஎம்ஏ வந்து எந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு, அது எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகே ஃபைன். இப்போது அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போது நமக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சேனலை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி போவோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த 2 இஎம்ஏக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி போவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ஹைஸ் தான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? தென் வந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, இந்த இடத்துலையுமே அதுதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இதில் எங்கேயுமே மார்க்கெட் வந்து இஎம்ஐ கீழே வரவே இல்லை. கரெக்டுங்களா? இந்த ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு, இதுக்கு அடுத்து மார்க்கெட் அப்படியே வந்து உங்களுக்கு கீழே வந்திருக்கு. இப்போது நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, என்ட்ரி வந்து ஒன்று தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ அது இன்னொரு டைம் உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்கு நான் ஜஸ்ட் இந்த சேனலை மட்டும் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ சேனல் வந்து ட்ரா பண்ணிட்டேன்னா, இப்போ சேனல் ட்ரா பண்ணிட்டேன்னா, இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து சேனலில் விட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா எகெயின் வந்து அது ட்ரெண்டு கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ தட் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு செல் போகிறேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எது படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி. ஸோ இதே சேம் திங் தான் நமக்கு இந்த இடத்துலையுமே சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் வந்து நம்மளோட ரிஸ்க் டு ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து பண்ணுறோம். இப்போ இதே இது பாருங்கள், நான் வந்து 9 and 20 EMA வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்னா நமக்கு சேம் தான், நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்போம், அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 2-3 கேண்டில் முன்னாடி போட்டிருப்போம். பட் இதே இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு எங்கே என்ட்ரி கிடச்சிதோ அதே இதை தான் நம்ம இங்கேயுமே இண்டிகேட்டர் பேஸ்ட்லேயுமே வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் சரி, இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதோட என்ட்ரிஸ் அப்படிங்கிறது சிமிலராக தான் மோஸ்ட்லி இருக்கும். அதோட அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு டவுட் வரும், என்னென்னா எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பை காட்டுது, ஆனால் இண்டிகேட்டர் வந்து செல் காட்டுது அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் அதை வந்து நியூட்ரலாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போ இந்த ரெண்டு சேர்ந்து ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்குதோ அது வந்து கொஞ்சம் ஹைலி கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனை காட்டிலும் 2 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இப்போ இதே இது ஒன்று மாற்றி இன்னொன்று மாற்றி சொல்லுது அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட்டே நமக்கு முதல்ல இருக்கும். ஸோ தட் வந்து நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமான கொஸ்டின், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போகிறதா இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் போகிறதா, ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தானே, ஒரே மாதிரி தானே என்ட்ரி கொடுக்குது, அப்போ இண்டிகேட்டராக நம்ம கூட ஒருத்தர் வர்ற மாதிரி நல்லா இருக்குமே, நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாமே, அது வந்து என்ட்ரிஸ் காட்டுமே அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ப்ரைஸ் ஆக்ஷன்னா வெறும் க்ளீன் சார்ட்டு தான் இருக்கும், அதில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி வந்து இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுது, இந்த ஒரு லைனாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு வாட் எவர் இட் இஸ், இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரைஸை வச்சு தான் இந்த இண்டிகேட்டரே ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கோடிங் எழுதியிருப்பாங்க, அந்த கோடிங் எடுத்து பார்த்தீங்கனாலுமே இந்த ப்ரைஸை வச்சு தான் அந்த கோடிங்கே இருக்கும். ஸோ தட் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஓரளவுக்கு ஓகே எனக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னா தென் ஆட் ஆன் சம் இண்டிகேட்டர்ஸ் அதுவும் உங்களுக்கு வேணும்னா இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனே நல்லா தான்ப்பா ஒர்க் ஆகுது அப்படின்னா தென் லீவ் இட் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பெஸ்ட்டு இல்லைனா வந்து இண்டிகேட்டர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க. மாற்றி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா என்ட்ரி ஒரு கரெக்டான என்ட்ரி அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி இண்டிகேட்டரும் சரி அது வந்து ஒரே சைட்டில் தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ இதே தன் சார்ட்ஸில் நீங்களும் உங்களோட அனாலிசிஸை இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தன் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் பர்டிகுலராக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இண்டிகேட்டர் சூஸ் பண்ணிங்களா இல்லை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டுடேஸ் அவர் வீடியோ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.